பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலைகளின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பாம்பு கடி குறித்து சீமான் கருத்து. அரசியலில் புரோக்கர் வேலை செய்கின்ற சவுக்கு சங்கருக்கு என்ன தெரியும்? அந்த நிகழ்வில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசியது அரசியலா அறிவியலா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய சுற்றுச்சூழல் பாசறை நடத்தி முடித்த மரங்களின் மாநாடு அரசியல் தளத்திலையும் சரி சூழலியல் தளத்திலையும் சரி மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கின்றது. அதிலேயும் அந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு சூழலியல் குறித்து மிக தெளிவான பார்வையை இந்த தமிழக மக்களுக்கு உருவாக்கி இருக்கு. அப்போ அந்த மாநாடு இந்த அரசியல் தளத்தில் ஏற்படுத்திய அதிர்வலைகள், சூழலியல் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்படுத்திய பேச்சின் மூலமாக ஏற்படுத்திய அதிர்வலைகள், இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு பயப்படுகின்ற, அந்த மாநாடு குறித்து திறந்த மனதோடு பாராட்டுவதற்கு அஞ்சுகின்ற சில அரசியல் கட்சிகள் எப்பொழுதுமே அதுக்கு எதிராக ஏதாச்சும் பேசணும்னு நினைக்கும். சமீப காலமாக அரசியல் கட்சி நேரடியாக எதிர்ப்பதை விட்டுட்டு அந்தந்த கட்சிக்கு உடைய வாடகை வாய்க்களை வச்சிருக்கு. அப்போ வாடகை வாய்க்களும் புரோக்கரைஸ் பண்ணுகின்ற வேலைகளை பார்த்துருக்கேன். நான் சீமானை எதிர்த்து பேசுகிறேன், நீங்கள் எவ்வளவு இதற்கு காசு கொடுத்துடணும் அப்படிங்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி செய்கின்ற புரோக்கர் தொழிலில் பிரதானமாக இருக்கின்ற ஒரு புரோக்கர் தான் நம்ம சவுக்கு சங்கர். சமீப காலமாக அவர்களுக்கு வருமானமே என்னென்னா, ஒரு நேர்மறையான ஒரு நிகழ்வை எதிர்மறையாக பேசிவிட்டு அந்த எதிர்மறையாக பேசுவதன் மூலம் லாபம் அடைகின்ற ஒரு சில அரசியல் கட்சிகிட்டேருந்து காசு வாங்கி வயிறையும் வாயையும் வளர்க்கின்ற வேலையை திரு சவுக்கு சங்கர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் தான் மரங்களின் மாநாடு மூலமாக பேசுவதற்கு எதுவுமே இல்லாத சூழல்ல அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ண ஒரு சில கருத்தை கொண்டுட்டு பாம்பு கடி குறித்து பயப்பட வேண்டாம், மருத்துவமனைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு இவர் பிற்போக்குத்தனமாக பேசுகிறார் என்று தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு நம்ம புரோக்கர் சங்கர். கூடுதலாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தற்கொலைகளை எல்லாம் ஒரே கூட்டமாக்கி அந்த கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயரை வச்சுட்டு அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பெயரை வச்சதற்கு இருக்கின்ற ஒரு கூட்டத்துக்கிட்ட அறிவியல் பூர்வமான அல்லது ஒரு சூழலியல் பூர்வமான எந்த கருத்துக்களையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழல்ல அந்த தற்கொலை கழகத்திலிருந்து ஒரு தம்பி சென்னையினுடைய மாநகராட்சியில் இருக்கின்ற கமிஷனருக்கு ஒரு மனுவை கொடுத்துட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறாரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சீமான் சொல்கிறத எல்லாரும் கேட்டால் நாளைக்கு பாம்பு கடிச்சிட்டு பதட்டப்படாமல் இருந்துருவாங்க, மருத்துவர்கிட்ட கூட போக மாட்டாங்க. அப்போ மருத்துவர்கிட்ட போகாமல் ஒரு சூழலை உருவாக்குகின்ற வேலையை சீமான் செய்கிறாரு. அதனால் இவரை மீது நடவடிக்கை எடுக்கணும். அதாவது அறிவியல் கருத்துக்களுக்கு புறம்பான செய்திகளை பரப்புவதால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றுமே தெரியாத ஒரு தற்கொலை தம்பி அந்த மனுவை கொடுத்து கேஸை கொடுத்துருக்கேன் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. உண்மையில் சவுக்கு சங்கர் யார் அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசுவோம். அவருக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது அப்படிங்கிறது குறித்தும் பேசுவோம். அதே போல் இதில் உள்ள அரசியல், இதை எதற்காக இவங்க இவ்வளவு மெனக்கெட்டு இருக்கிறாங்க. மரங்களின் மாநாட்டில் மரங்கள் அழிக்கப்படுவதனால இந்த சூழலில் என்னென்ன பிரச்சனை வருங்கிறது அவ்வளோ தெளிவாக பேசினார். அது குறித்தெல்லாம் பேசாமல் மரங்களின் மாநாடு காட்டுக்குள்ளே நடக்கிற மாநாட்டில் கேரவான் வச்சுக்கிட்டு தான் இவர் கழிவறையெல்லாம் பயன்படுத்துகிறாரு அப்படின்னு, எங்கே போனாலும் கேரவான் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. குறிப்பாக அது ஒரு அடர்ந்த காட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு கேரவான் வசதியோடு போயிட்டாரு அப்படின்ற செய்தியெல்லாம் பரப்பப்பட்டது. போன மாடுகள் குறித்து, மாடுகள் மேய்க்கும் போராட்டத்தில் அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டையும் ஷூவையும் பார்த்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் இப்பொழுது அங்கே பேசின ஒரு செய்தியையும் கேரவானையும் பார்த்துருக்குறானுங்க. சரி, நம்ம அந்த செய்திக்கு வந்துடுவோம். குறிப்பாக பாம்பு கடி குறித்து, பாம்பு உடம்பை கடித்த பிறகு உடம்புல ஏற்படுற உடலியல் மாற்றங்கள் குறித்து, உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழுது, எதனால் இறப்பை நாம் தழுவுகிறோம் அப்படிங்கிற எந்தவித அணுகுமுறை, அறிவியல் அணுகுமுறையும் மற்றவர்கள் தான் பதட்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சீமான் சொன்னது அறிவியல் முறைக்கு எதிரானது என்ற பரப்புரைகளை நம்ம இங்கே பொதுத்தளத்தில் நிகழ்த்துவாங்க. உண்மையில் உடம்புல விஷம் பரவுன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக விஷம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ விஷம் நம்மளை பொறுத்தவரையிலையும் அது விஷம். ஏன்னா நம்மளுடைய உயிரை அது மாய்க்கிறது, நம்ம உயிர் போகுவதற்கு காரணமாக அமைகிறது, அதனால் அதை விஷம். ஆனால் பாம்பு பொறுத்தவரையிலையும் அது என்ன தெரியுமா? 90% என்ரிச்டு புரோட்டீன், 10% நொதிகள், அதாவது என்சைம். அப்போது எதற்காக பாம்பின் விஷம் என்ரிச்டு புரோட்டீனால் கன்ஸ்ட்ரக்ட் ஆகியிருக்கு, எதற்காக அது பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் 90% செறிவூட்டப்பட்ட புரோட்டீன்களை கொண்ட அந்த விஷமானது
தான் சாப்பிட்ற, அதாவது பாம்பு உண்ணுகின்ற எல்லாத்தையும் வந்து ஜீரணிக்கக்கூடிய தன்மை உடையது. அப்படியே துண்டு துண்டாக கட் பண்ணி என்ன செய்யும், ஜீரண மண்டலத்தில் கொண்டு போய் எளிமையாக கொடுத்துரும். இதுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணுறதை வந்து 10% என்சைமை வைத்திருக்கின்ற அந்த விஷமானது அந்த கட் பண்ணுற பொருளையும் வந்து நொதிக்க செய்து ஜீரணத்துக்கு இதுக்கு, அதாவது பாம்பில் நம்ம வாயில் இருக்கின்ற இன்சுலின் போன்ற நொதிகள் வந்து நாம் சாப்பிட்ற உணவை செரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி பாம்பு அதனுடைய விஷத்தை செலுத்தி அங்கிருந்து பெறப்படுகின்ற அந்த சதையை வந்து நொதிப்பதற்கு அந்த விஷத்தை பயன்படுத்திக்குது. அவ்வளோதான். இதுதான் பாம்பின் விஷத்தினுடைய தன்மை. நீங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் வந்து ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் பாம்பின் விஷத்தில் உள்ள வேதியியல் பொருட்கள் என்னன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 90% என்ரிச்டு புரோட்டீன், அதாவது 90% ஆஃப் என்ரிச்டு புரோட்டீன், 10% நொதிகள் அல்லது என்சைம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போது நம்ம உடம்புல இந்த பாம்பு கடித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உடலில் இருக்கின்ற எல்லா பகுதியும் ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடையது. எதனால்னா இரத்தத்தினாலும், இரத்தத்தினுடைய அணுக்களாலும், இரத்தத்தினுடைய செல்களாலும் ஒன்றோடு ஒன்று வந்து தொடர்புடையது. நம்ம கையில் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கையிலிருந்து அது வந்து உடலின் முழுமைக்கும் பரவக்கூடிய வல்லமை இருப்பதற்கு ஒரே காரணம் என்னென்னா, நமது நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தொடர்புடைய ஒரு மண்டலம். எந்த இடத்துல தொடர்பு நின்று போச்சுனாலும் அந்த இடம் செயலிலிருந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டடு ஒரு அமைப்பு முறையை வைத்திருக்கு நம்ம உடலியல் அமைப்பு. அப்போ என்னென்னா 90% என்ரிச்டு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய விஷமானது ஒரு இடத்துல நமது இரத்தத்தின் வழியாக உள்ளுக்கு போகும் பொழுது அந்த இடத்துல இருக்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற புரதத்தினுடைய தன்மையை மாற்றும். எப்படின்னா, நாம் ரத்தத்தில் இருக்கின்ற அந்த புரதத்தின் தன்மைங்கிறது வந்து ஒரு கொலாய்டலாக இருக்கும், அதாவது கொஞ்சம் தூரம் நகரக்கூடிய அல்லது நீர்மமாக இருக்கக்கூடியது. ஆனால் வெளியிலேருந்து போயிருக்கிற புரோட்டீன் என்ன தெரியுமா செய்யும், அது வந்து ஹைலி என்ரிச்டு புரோட்டீன். அப்போ உள்ளுக்கு இருக்கிற புரோட்டீனையும் அது என்ரிச்டு புரோட்டீனாக மாற்றுவதற்கான வேலையை அந்த 10% நொதி இருக்கு இல்லையா, விஷத்தோட, அதாவது என்ரிச்டு புரோட்டீனோட சேர்ந்து விஷமாக உள்ளுக்கு போகிற அது என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புல இருக்கின்ற புரோட்டீனையும் என்ரிச்டு புரோட்டீனாக மாற்றும். அப்போ என்னென்னா அங்கங்கே பிளாக் ஆகிடும். இப்போ இங்கே ரத்தம் போகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போக 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 இந்த பக்கத்து எல்லா இரத்த ஓட்டங்கள் தடைபடும். அப்படியே போயிட்டே இருக்கும் உடம்பு மூலம். அப்போ என்னன்னா, எதற்காக அமைதியாக இருக்கணும்னு சொன்னார், அழுகக்கூடாது எதுக்குன்னு சொன்னார், எதற்காக அமைதியாக இருக்கணும், நீங்கள் வந்து பதட்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னால், நம்ம உடலில் பொறுத்தவரையிலையும், நம்ம உடலில் இருக்கிற பொறுத்தவரையிலையும் இரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய அளவீடு இருக்கு இல்லையா, அது வந்து நமது சிந்தனையை பொறுத்து மாறுபடும். நமது சிந்தனையை பொறுத்து எப்படி மாறுபடும்னா, இப்போ சாதாரண இரத்த அழுத்தம், எனக்கு வந்து ஒரு நார்மலான இரத்த அழுத்தம், அதாவது பிபி அளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், ஒரு இடத்துல காலுக்கு கீழே ஒரு பெரிய பாம்பை பார்த்துட்டேன்னா திடீர்னு வந்து என் உடம்பு மூளை எல்லாம் ரியாக்ட் ஆகும், என் மூளைக்கு போகும், செய்தி போகும். அப்போ ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவாகும், ஒரு பயம் உருவாகும். அந்த பயத்தின் மூலமாக உருவாகின்ற அதிர்வுகளை சரி செய்வதற்கு இரத்த ஓட்டம் மூளைக்கு ஓடி எல்லாத்தையும் போய் நார்மலைஸ் பண்ணிடும். அப்போ அதனால தான் ஒரு சாதாரண மனிதனுடைய இரத்த அழுத்தம், அவன் ஒரு நாயை பார்த்து நாய் அவனை விரட்டும் பொழுது, அவன் நாய்க்கு பயந்து ஓடும் பொழுது அவனுடைய இரத்த அழுத்தம் அதிகமாகும். எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து இரத்த அழுத்தம்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கிறது. நீங்கள் ஒரு பொருளை பார்த்து பயந்து ஓடும் பொழுது என்னென்னா 10 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலை, அறிவியல் ஆதாரங்கள் சொல்லுது. கூடுதலாக பதட்டம் அடையும் பொழுது, பதட்டத்தை சரி செய்வதற்காக உடல் முழுவதுக்கும் உள்ள இரத்தமானது வேகமாக அங்கங்கு ஓடும். அப்போது ஒரு விஷம் கடிக்குது, அந்த விஷத்தில் வந்து அதிக அளவு செறிவூட்டப்பட்ட புரோட்டீன் இருக்குது. அந்த செறிவூட்டப்பட்ட புரோட்டீனோடு போகின்ற நொதியானது உடம்புல இருக்கின்ற இரத்தத்தில் இருக்கின்ற புரோட்டீனையும் செறிவூட்டப்பட்ட புரோட்டீனாக மாற்றுது. இந்த மாற்றமானது உடல் முழுமைக்கும் அதை கடத்துவதற்கு இந்த இரத்த ஓட்டம் அதிகமானது நடந்துச்சுன்னா நடக்கும். பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமானுச்சுன்னா இங்கே இருக்கிறது திடீர்னு அங்கிட்டு போயிடும். அப்போ என்ன இந்த அறிவியல் என்ன சொல்லுது? இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறது, அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறது அறிவியலுக்கு புறம்பானது அல்ல, மாறாக அறிவியலோடு ஒத்துப்போகக்கூடியது, அறிவியலுக்கானது. அவன் என்ன சொல்கிறான்னா, பாம்பு கடிச்சிருச்சா அந்த இடத்துல லைட்டாக ஒரு கீரலை போட்டுட்டு, அதாவது இரத்த ஓட்டம்
ஃபார்வேர்டில் போகாமல் நீங்கள் கீறுனீங்கன்னா பேக்வேர்டில் போயிடும். எந்த இடத்துல நம்ம கீறி விடுகிறோமோ அந்த இடத்துல வந்து இரத்தப்போக்குமானது அதிகரிக்கும். அப்போ இரத்தப்போக்கு அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாம்பின் விஷமானது என்ரிச்டு புரோட்டீனாக தன்னுடைய அந்த நொதிகளின் மூலமாக இரத்தத்தில் இருக்கிற புரோட்டீனை வந்து மாற்றி விடாமல் மாறாக இரத்தப்போக்கு அந்த இடத்துல இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல கீறி விட்டு அந்த வர்ற ரத்தத்தை வந்து வாயை வச்சு உறிஞ்சு வெளியில் விடுற அளவுங்கிறது வந்து என்னென்னா, ரத்தத்தோடு அந்த விஷமும் அந்த விஷத்தில் இருக்கின்ற விஷம்னு நாம் சொல்லுகின்ற அந்த என்ரிச்டு புரோட்டீனும் 10% நொதியும் கலந்துடக்கூடாது என்பதற்காக செய்கின்ற வேலை. அப்புறம் பாம்புக்கு கடிச்சுன்னா அந்த இடத்தோட கொஞ்சம் தூரம் விட்டு உடனே ஒரு பெரிய கட்டு கட்டிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இப்போது நாம் ரத்தத்தை கிழிச்சு விட்டு, அதாவது அந்த தசையை கிழிச்சு விட்டு ரத்தத்தை வாய் வச்சு உறிஞ்சி கீழே ஊற்றுறதும், இங்கே எடுத்து அதுக்கு ஒரு ஜான் இடம் விட்டு கட்டுறதும் எதற்காக என்னன்ற காரணம்னா, எதற்காக கட்டுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உடம்பு முழுமைக்கும் இரத்த ஓட்டம் வந்து மிக அதிக அளவில் சென்று இங்கே இருக்கிற விஷமானது உடம்பு முழுமைக்கும் பரவிடக்கூடாது. அப்படி உடம்பு முழுமைக்கும் பரவுனுச்சுன்னா அந்த என்ரிச்டு புரோட்டீனானது உடம்புல உள்ள எல்லா ரத்தத்தில் உள்ள அமினோ அமில அந்த புரோட்டீன் அளவை வந்து ஒரு செறிவூட்டப்பட்ட நிலைக்கு மாற்றிருச்சுன்னா இதயமானது நின்று போயிடும். ஏன்னா அது ரத்தம் வந்து இலகுவாக இருந்தால் தான் அதால் வந்து பம்ப் பண்ண முடியும். ஒரு அடர்த்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதால் பம்ப் பண்ண முடியாது. அதுதான் இங்கே வந்து பேசப்படுற செய்தி. இப்போ இதில் வந்து நீங்கள் பயம் கொள்ளும் பொழுது அல்லது பதட்டப்படும் பொழுது உங்களினுடைய இரத்த ஓட்டமானது பாம்பு கடி கட்டி இருக்கின்ற கட்டுகளை தாண்டி விட்டு உள்ளுக்கு போகுவதற்கு 90% வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நாம் சொல்லலை, நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா முன்னோர்கள் வாழ்ந்தது வந்து பாம்புகள் நிறைந்து இருக்கின்ற காடுகளில் பாம்புகளோடு பாம்புகளாக வாழ்ந்தவர்கள் தான். அப்போ முன்னோரில் இருந்தவங்க எல்லாரும் பாம்பு கடிச்சிட்டு மருத்துவமனைக்கே போய் தன்னை சரி செஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நாம் அந்த ரிஸ்க்கை எடுக்க வேண்டியதில்லை, மருத்துவமனைக்கு போகலாம். ஆனால் நீங்கள் பதட்டப்படுவதனால அந்த கடிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற விஷமானது நார்மலாக பரவுகின்ற வேகத்தை விட பல மடங்கு கூடுதல் வேகத்தில் பரவிவிடும். அதனால பதட்டப்படாமல் நீங்கள் போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அறிவியலா இல்லை முட்டாள்தனமாங்கிற கேள்வியை யார் தெரியுமா கேட்பா? உடல் குறித்து, விஷம் குறித்து, உடலில் விஷம் வந்து பரவுகின்ற விதம் குறித்து, உடலில் விஷம் பரவுன பிறகு அங்கு நடக்கின்ற வேதியியல் மாற்றங்கள் குறித்து, அந்த மாற்றத்தினால் ஏற்படுகின்ற உயிரிழப்பு குறித்து தெரிந்தால் மட்டும்தான் சீமான் அவர்கள் சொல்கிறது வந்து பிற்போக்கு தன்மை இல்லை, அறிவியலின்படியே அது முக்கியமானது அப்படிங்கிற புரிதல் வரும். அதை தாண்டி தற்கூரிகளுக்கோ அல்லது புரோக்கர்களுக்கோ இது பற்றி தெரியாது. அதுலேயும் இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் என்ன மாதிரியான புரோக்கருங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அது என்னோட சம்மந்தப்பட்ட எடுத்துக்காட்டே தான். 2021 சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடந்தப்போ நான் திருவையாறு தொகுதியில் நிற்கிறேன். என்ன நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்க வச்சுருந்தாங்க. அப்போ வந்து ஒரு வேட்பாளர் தன்னுடைய படிப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய துண்டறிக்கை இருக்கு இல்லையா, அதில் வந்து பிஹெச்டி பிடிஎஃப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். பிடிஎஃப்ஸு அப்படின்னா அது ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லி அதை போட்டிருந்தேன். இதை பார்த்துட்டு நமது சவுக்கு சங்கர் வந்து தன்னுடைய ட்விட்டரில் வந்து அந்த போஸ்டரை எடுத்துகிட்டு பிடிஎஃப் ஃபைலை பார்த்தவங்கெல்லாம் வந்து பிடிஎஃப் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கல்வி தகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க, இவனுங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு பதிவை போட்டுட்டாப்புல. ஆனால் உண்மையிலேயே அது பதிவு படித்த பிறகு உண்மையிலேயே இவன் இவ்வளோ பெரிய தற்கொலையா, ஒன்றுமே அடிப்படை அறிவியல் கூட கருத்துக்கள் கூட தெரிய வேண்டாம், அதாவது இதை ஒரு படிப்பாக போடுங்கிற அளவுக்கு இது என்ன இருக்கும், உண்மையிலே அது என்ன அப்படின்னு தெரிந்துக்கிட்டு கூட அதை செஞ்சுருக்கலாம். ஆனால் நம்மளை விமர்சிக்கணுங்கிற ஒற்றை நோக்கத்தை தாண்டி அவனுக்கு வேற எந்த பொழப்பும் இல்லை அப்படிங்கிறத அவன் போட்ட ட்விட்டர்லேயே நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோ அப்படிங்கிறதனுடைய சுருக்கத்தை வந்து நம்ம பிடிஎஃப் அப்படின்னு போட்டிருப்போம். இவன் என்ன நினச்சிட்டான், நம்மால் சவுக்கு சங்கர் இந்த டாக்குமெண்ட்டை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இந்த டாக்குமெண்ட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு படிப்புன்னு போட்டிருக்கிறாருன்னு வந்து பொதுத்தளத்தில் எழுதிட்டான். இந்த அளவுக்கு தான் இவனுடைய சவுக்கு சங்கரினுடைய அரசியல் அறிவும் சரி, தகவல் தொழில்நுட்ப அறிவும் சரி, அரசியல் அறிவு தகவல் தொழில்நுட்ப அறிவை தாண்டி சரி ஒருத்தன் வந்து டாக்டரேட் முடித்தவன் வந்து சாதாரண பிடிஎஃப் ஃபைலை வந்து ஒரு படிப்பாக போடுவானாங்கிற ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா, அந்த அளவு கூட அறிவு இல்லாதவன் தான் சவுக்கு சங்கர். இப்போ அவர் தான் கொண்டுட்டு வந்து இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சரி, சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களுக்கே அறிவு இல்லை அப்படிங்கிறப்ப
தற்குறிகள்லாம் ஒன்றா கூடி இருக்கின்ற ஒரு தற்குறி வெற்றி கழகத்திற்கு எப்படி அறிவு இருக்கும்? அவன் வந்து அங்கேருந்து ராமநாடுலேருந்து ஒரு தம்பி கிளம்பி வந்து சென்னையில் உண்மையிலேயே அதாவது விஜயகாந்த் அவர்களினுடைய அரசியலுக்கும் விஜய் அவர்களினுடைய அரசியலுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு ஒரு தம்பிக்கிட்ட கேட்கும் பொழுது அந்த தம்பி சொன்னாப்புல, விஜயகாந்த் வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலையை அடைந்த பிறகு அவரை வீழ்த்த வேண்டும் என்று எதிர்த்தளத்தில் இருந்து அரசியல் செய்தவர்கள் வந்து ட்ரோல் பண்ணாங்க. ட்ரோல் மெட்டீரியலாக விஜயகாந்தை பயன்படுத்திட்டாங்க, நகைச்சுவையாளராக மாற்றி விட்டுட்டாங்க. ஆனால் விஜயகாந்த் வந்து ஒரு நல்ல ஆளை, நல்ல ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் விஜய் என்ன தெரியுமா, விஜயை வந்து நீங்கள் யாரும் ட்ரோல் பண்ண வேண்டியதில்லை. அவங்க கட்சிக்காரனே ட்ரோல் மெட்டீரியலினுடைய 100% கேரண்டீடு ட்ரோல் மெட்டீரியலு. அவங்களே ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அவங்க நார்மலாக செய்கிற எல்லா செய்திகளும் ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு மாறி போயிடும். அதனால் விஜயகாந்த் அவர்களினுடைய அரசியலுக்கும் விஜய் அவர்களினுடைய அரசியலுக்கும் என்ன ஒற்றுமைன்னா ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டாங்க. விஜயகாந்தோட அரசியல் ஒரு புகழின் உச்சத்துக்கு சென்று அதிகாரத்தினுடைய எதிர்க்கட்சி தலைமை என்ற நிலைக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சியினரால் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையிலையும் எதிர்க்கட்சிகள் என்பதெல்லாம் யாரும் செய்ய வேண்டியதில்லை. அவங்க செய்கின்ற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுது. எப்படி இந்த வாட்டர்மெலன் திவாகர் வந்து தான் செய்கிறது பைத்தியக்காரன்னு தெரியாமையே அது வந்து தன்னுடைய கிரெடிபிலிட்டியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ, அதே போல் இந்த தற்கொலை கூட்டம் வந்து செய்கிறது பைத்தியக்காரத்தனம்னு தெரியாமல் அல்லது தெரிஞ்சுக்கிட்டு தன்னை வந்து பொதுத்தளத்தில் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ட்ரோல் மெட்டீரியலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தம்பி பதிவு பண்ணாப்புல. அதை தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக வழக்கு கொடுக்க வர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும் பொழுது நம்மளால் தெரிந்து கொள்ள முடிந்தது. உண்மையில் வந்து அந்த தளத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்த அந்த செய்தியானது முற்றிலும் அறிவியல் பூர்வமானது. ஒரு இடத்துல பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விஷம் உடல் முழுமைக்கும் பரவாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் படபடப்பு அடையாமல் அந்த இடத்துல வந்து அமைதியாக உட்கார்ந்து யோசித்த பிறகு விஷத்தை வெளியேற்றுகின்ற அந்த முதல் உதவி என்கின்ற நடைமுறைகளை செய்த பிறகு மிக விரைவாக சென்று மருத்துவர்களை சந்தித்து அதற்கான இதை வந்து சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பதட்டம் அடைந்து அழுகை அடைந்து உச்சத்தை அடைஞ்சு அதன் மூலமாக இரத்த அழுத்தம் வந்து அங்கும் இங்கும் பரவி தானே தன்னுடைய மரணத்தை தேடிக்கொள்ளக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட கருத்து முற்றிலும் மிக 100% வந்து அறிவியல் பூர்வமானது. அந்த அறிவியல் குறித்து எதுவுமே தெரியாத தற்கொலைகள் அரசியலில் புரோக்கர் வேலை செய்கின்ற சவுக்கு சங்கர் மாதிரியான ஆள்களுக்கு அது வந்து பிற்போக்குத்தனமானதாக தான் தெரியும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.